இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 55, தேதி 25/2/2026, புதன்கிழமை, நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்னுடைய பினாம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பினாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல், விஸ்டம் ஷேரிங். இன்றைய தலைப்பு சோல் ஜர்னி பார்ட் 3, ஆன்மாவின் பயணம் பகுதி 3 என்ற தலைப்பில் நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சினி மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் கிண்டி சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். இன்று இரண்டாவது நிகழ்ச்சியாக 3/4 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி நடைபெறும். அதில் 30 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாம் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்வோம். சோல் ஜர்னி பார்ட் 3, ஆன்மாவின் பயணம் பகுதி 3 என்ற தலைப்பில் நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வரும் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் கிண்டி சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய மிக சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு சிவில் இன்ஜினியர். மேலும் அவர்கள் ஃப்ரீலான்சராக பணிபுரிகிறார்கள். அவர்கள் அனைத்து விதமான சுகாதார தயவுகளுக்கும் முழுமையான ஆரோக்கிய அணுகுமுறைகளுக்கும் பேரார்வம் கொண்டவர்கள். மேலும் அவர்கள் நமது பிதமகா டாக்டர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களின் ஆனாபானாசதி தியான முறையில் 5 வருடங்களுக்கு மேலாக பயிற்சி மற்றும் அதில் அனுபவம் சிறக்க பெற்றவர்கள். மேலும் அவர்கள் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட் மற்றும் பிஎம்சி தமிழில் தியானம் பயிற்றுவித்தல் மற்றும் அதில் மிக சிறந்த ஈடுபாடுகள் உள்ளவர்கள். மேலும் அவர்கள் ஜூம் செஷனில் லைவாக வீணை வாசித்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் தியான யக்னம் மற்றும் சேவைகள் செய்து வருகிறார்கள். அவர்களை நான் இப்பொழுது பணிவுடன் இன்றைய தலைப்பான சோல் ஜர்னி பார்ட் 3, ஆன்மாவின் பயணம் பகுதி 3 ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். குட் ஈவினிங் மேடம். நமஸ்காரம் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். குட் ஈவினிங் சார். நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன இதோட கண்டினியூஷன் இது. கேக்குதா சார்? கிளியரா இருக்கா வாய்ஸ்? எஸ் மேடம். பெர்ஃபெக்ட். ப்ளீஸ் ப்ரொசீட். போன இதுல ஆன்மாவின் பயணம் பார்த்தோம். இது புதுசா வந்தவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். இந்த ஆன்மாவின் பயணம் புக்கை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல லைஃப் ஆஃப்டர் டெத்துங்கிற மாதிரி இறந்த பிறகு என்னெல்லாம் நம்ம எங்க போறோம், எப்படி எல்லாம் இருக்கோம், நம்ம கர்மா, லா ஆஃப் கர்மா நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்ம முதல்ல ஒரு 4 கேள்விகள் பார்த்தோம். அதுல முதல்ல கேட்டது நரகம் சொர்க்கம்னு இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி உண்மையிலே ஒண்ணும் கிடையாது. நீங்க இங்க என்னெல்லாம் பூமியில மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்களோ, இல்ல நீங்க கத்துக்க வேண்டிய லெசனை கத்துக்காம இந்த உடலை விட்டு போறீங்களோ, அப்போ ஒரு இடத்துல பூரலோகத்துல போய் நீங்க அதை திருப்பி கத்துக்கும் போது அது நரகமா இருக்கும். இப்ப நீங்க நிறைய இங்க புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த புண்ணியத்தை, அந்த நல்ல இதை கர்மாவை நீங்க சுவரலோகம், அதான் சொர்க்கம், சுவரலோகத்துல போய் அதை நல்ல விதமா அங்க அனுபவிப்போம். இவ்வளவுதான். சோ எல்லாமே நாம இந்த பூமியில வாழ்ந்ததோட எஃபெக்ட் தான் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. ரெண்டாவது மிருகங்கள் மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மிருகங்கள்லாம் குரூப் ஆன்மாவா வருவாங்க. மனிதர்கள்லாம் தனிப்பட்ட ஆன்மா. அதனால அவங்க அந்த அந்த குரூப் ஆன்மால இருந்து வந்ததுதான் நாமளும். ஸோ அதை நம்ம ரொம்ப நல்லா உணர்ந்து அந்த மிருகங்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அப்புறம் ஏன்
இரண்டாவது சூட்சும பயணத்தில் என்னோட தம்பியை பார்க்கலன்னு கேக்குறாரு. சோ சூட்சும உலகம் போன பிறகு அவங்கவுங்களுக்குன்னு அங்கங்க வேலை இருக்கு. எப்படி பூமியில வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ள அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோமோ, மத்த ஃபேமிலிக்கு அப்பப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க இந்த சூட்சும பயணம் போயிட்டோம்னா அங்க அவங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அப்போதைக்கு உடலை நீத்து வர ஆன்மாக்களுக்கு அவங்க ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்களுக்குன்னு சில பணிகள் இருக்கு. எங்க போனாலும் இந்த ஆன்மா வந்து அதை அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறது, சொல்லி கொடுக்கறது, தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறது, இதுதான் முக்கியம். அதனாலதான் பத்திரிஜி வந்து நம்மளை இங்கே பழக்குறாரு. சரி, நீயும் கத்துக்கோ, கத்துக்கிற அந்த கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடு, அவங்களுக்கு கைட் பண்ணு. அதுதான் எந்த உலகம் போனாலும் அப்படிங்கிறத நம்ம நல்லா மைண்ட்ல ஏத்திட்டோம்னா, இப்போ இந்த பூமியில வாழும்போது நம்மளுக்கு வந்து இந்த கஷ்டங்கள் வந்து கஷ்டங்களாவே தெரியாது. ஏன்னா நம்மளும் கத்துக்க வந்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு கைட் பண்ணவும் ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? ஆல்ரெடி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா எடுத்து அதை எப்படி கடக்குறதுன்னு யோசிக்க தேவையில்லை. சரி, இதுக்கு வந்து வழி இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அது பிளஸ் முயற்சி. ஸோ இது இருந்தாலே போதும். அதனால வந்து அவரோட தம்பியை அவர் வந்து அவருக்குன்னு சில வேலை இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாம வந்து அதுல என்ன பார்த்தோம்னா, ஒரு நடுவுல இருக்க ஒரு சுயம் ஆன்மா, அதை சுத்தி 7 உடல்கள்னு நம்ம சொல்றோம். அது எனர்ஜி பாடிஸ் தான். ஸோ ஒவ்வொரு நிலையும் நம்ம இந்த உடலை நீத்த பிறகு ஒவ்வொரு சூட்சும பயணம் போகும்போதும் நாம அங்க வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த உடலான அந்த எனர்ஜி இதை வந்து உதிர்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போறோம். இப்படிதான் போய்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அதுல வந்து இன்னொன்னு கடைசியா 4வது கேள்வி என்னன்னா, லா ஆஃப் கர்மா சொல்லுங்க. ஏன் ஒவ்வொருத்தவங்க வந்து குருடாகவும் முடமாகவும் பிறக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்ன ஒரே இது வந்து நாம செய்த முன்வினையின் பயன்தான். இத வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வெளியில மத்தவங்கள யோசிக்க கூட நேரம் இருக்காது நம்மளுக்கு. அதுதான் அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை நம்ம கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ண உள்முக பயணம், தியானம் பண்ணணும், சேவை பண்ணணும். நான் என்ன கத்துக்கணும், நான் எப்படி என்னை உயர்த்திக்கணும், நான் வந்து அந்த கடவுளா அடைய வேண்டிய ஒரு ஆன்மா, அது அந்த பயணத்துல இருக்கோம் நம்ம. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ்ன்னு ஏன் அவர் அவ்வளோ அழகா சொல்லிட்டு எல்லாமே பத்ரிஜி சொன்னது எல்லாமே ரத்தின சுருக்கமா சொல்லிட்டாரு. அந்த ஒரு 3 வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ்ல பல விஷயங்கள் இருக்கு. அதை வந்து விரிவாக்கம் பண்ணோம்னா அது இப்ப நிறைய வந்து எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்கலாம். நம்ம கடவுள் தன்மையை அடைய போறோங்கிறத முன்னாடியே நமக்கு சொல்லிடுறாரு. ஸோ அதனால இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அப்புறம் மாஸ்டர்ஸ் ஆவீங்க, அப்புறம் கடவுளாக போறீங்க. ஸோ அப்ப அந்த கடவுள் தன்மை அடையிறதுக்கு நம்மள தூய்மைப்படுத்தணும், நம்ம மனநிலையை வந்து மேன்மைப்படுத்தணும், நம்ம எண்ணங்களை வந்து அன்பா மாத்தணும், மனசு ஃபுல்லா அன்பு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் நோக்கமே. அதுதான். ஸோ அந்த கர்மால இருந்து வெளில வர்றதுக்கு நம்ம தியானம் பண்ணணும். இப்ப 5வது கேள்வியை பார்ப்போம். ஏன் சிலர் பிறக்கும் போது வெள்ளி கரண்டியுடன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பணக்காரனாகவும் ஆரோக்கியத்துடனும் பிறக்கின்றனர். சிலரோ சேரிகளில் நிறைய வியாதிகளை தம் பெற்றோரின் பரிசாக பெற்று பிறந்து கஷ்டப்படுகின்றனர். ஏன் இந்த பாராபட்சம் அப்படின்னு கேட்கிறாரு. இது ஏன் இப்படி கடவுள் வந்து பாராபட்சம் காமிக்கிறாரு அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு சூழலும் மற்ற நிகழ்வும் அவனுடைய முந்தைய ஜென்ம வாழ்வின் விளைவே அப்படின்ட்டாரு. மேலும் இது திருப்பி அந்த லா ஆஃப் கர்மா தான் வருது. சோ இது வந்து இந்த நிகழ் ஜென்ம வாழ்க்கை, இது வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா, அவனின் சென்ற ஜென்ம வாழ்வே தான். அதாவது போன இதுல என்ன பண்ணமோ அததான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப அடுத்து நல்லா வரணும் அப்படின்னா இப்ப நல்லா இருக்கணும், அதுதான் விஷயம். சோ அதுக்குதான் இத்தனை பேர், இத்தனை மாஸ்டர்ஸ் வந்து இத்தனை ஜூம் மீட்டிங், இத்தனை ஃபவுண்டேஷன், இத்தனை யூடியூப் சேனல் எல்லாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி கிளாஸ் எடுத்து 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 நம்மளோட அந்த மனம் வந்து பல பிறவிகளா இந்த உடல், நான் இந்த உடல் நினைச்ச அதுக்கு தேவையை ஓடி 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 அது வந்து மாயையில மாட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வெளியில கொண்டு வரோம். அதுக்கு வந்து இந்த பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி,
பத்திரிஜி வந்து நிறைய பேரை வந்து அவரோட அந்த 40 வருட காலம் ஆன்மீக பயண காலத்துல வந்து நிறைய மாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு போயிட்டாரு, கிரேட் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க மூலமா இன்னும் இந்த உலகம் ஃபுல்லா அவரோட விஷன் சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத்துக்கு நாம எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் எப்படி என்னோட 4 வருஷ பயணத்துல படிச்சு உங்களுக்கு வந்து சொல்லணும், கண்டிப்பா நீங்களும் இதை கேட்டு அந்த தயக்கம் இல்லாம எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற அந்த லோ கான்பிடென்ட் இருந்து வெளியில வந்து எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னா, நீங்க பண்றீங்கல்ல தியானம், அதை வந்து யாராவது வந்து உங்கள்ட்ட புலம்புறாங்க இல்ல யாரோ குறை சொல்றாங்க அப்படின்னா உடனே நீங்க அதை காசிப்பை கட் பண்ணிட்டு நான் இந்த தியானம் பண்ணேன் நீங்களும் இதை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட குறைகளை நீங்க கேட்கறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா கேட்டு அவங்களுக்கு தியானத்தை வந்து ஒரு ஒரு தடவையாவது நீங்க உங்க வாயால சொல்ல சொல்ல கண்டிப்பா நீங்க எந்த ஒரு சேலஞ்ச்ல இருக்கீங்களோ, ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டத்துல இருக்கீங்களோ அது சீக்கிரம் வெளியில வரும். ஏன்னா வந்து நாம வந்ததே அதுக்குதான் வந்திருக்கோம். அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு ஏன் வந்து இந்த தருணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்ப இந்த ஒரு தருணம் தான் நம்ம கையில இருக்கு கிரியேட் பண்றதுக்கு, நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு. இப்ப இதுக்கு முந்தின நிமிஷத்துல ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ 9, 12 ஆகுது, திருப்பி நான் 9 மணிக்கு போய் நான் பண்ண தப்ப சரி பண்ண முடியுமா? முடியாது. 12 நிமிஷம் போயிருச்சு லைஃப்ல, இந்த 12 நிமிஷம் போயிருச்சு. சோ இந்த நிமிஷத்துல நம்ம வந்து அவர் பத்திரிச்சு சொல்லுவார், காமன் சென்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிம்பாரு. சோ இத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காதுல கேட்டு கேட்டு நம்ம வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி பண்ணி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். நான் ஆன்மா, நான் இதுக்காக வந்திருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதைதான் பண்ணணும் அப்படிங்கறது திருப்பி 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 நம்ம செய்ய செய்ய பதிஞ்சிரும். நம்மளுக்கு அந்த பதிவு வர வர ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சு எல்லாமே மாறிடும். சோ இந்த நிகழ் ஜென்மத்தோட இப்ப இருக்க நம்மளோட நிலைமை போன ஜென்மத்தோடது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கிறத நல்லா நம்ம நல்வழியில கொண்டு வரணும். அதுதான் அவர் அழகா சொல்லியிருக்காரு. அவனின் சென்ற ஜென்ம வாழ்வே, யாருக்கு தகுதி இருக்கதோ அவருக்கு எல்லாம் கிடைக்கிறது, அந்த தகுதியை நமக்கு கொடுத்து கொள்ள வேண்டியது நாமே. நம்மளுக்கு தகுதிய நம்மளை தகுதி ஆக்கிக்கிறது நம்ம தான். வேற யாருமே நம்மள வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுவும் வரல வரவும் முடியாது, இன்னும் உயர்த்தவும் முடியாது. சோ நம்மளுக்கு நாமே தான் எல்லாம் செய்யணும். மிகப்பெரிய உண்மை. அதே போலதான் ஏழ்மையில் பிறப்பவனும் வியாதியால் பிறப்பவனும் சிரமப்படுகிறான் அவனுடைய சென்ற ஜென்ம விளைவாளே அப்படின்னு சொல்றாரு. சென்ற ஜென்மத்துல என்ன சேர்த்து வைத்தானோ, நீங்க ஆல்ரெடி வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க வந்து இத்தனை வருஷ காலமா சம்பாதிக்கிறோம், ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வருது இல்ல, அந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷனோ ஒரு ஒரு உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்க 30 வருஷமா சேர்த்து வச்சதோட தானே இப்ப அனுபவிக்கிறீங்க. அதேதான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் பண்றதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபும். நீங்க பல ஜென்மமா என்ன சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதைத்தான் எடுத்துட்டு வர முடியும். நம்ம அங்க ஒண்ணுமே சட்டியில இருந்தாலும் அகப்பையில வருங்கிற பழமொழிதான். அங்க என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும். சோ சென்ற ஜென்மத்தில் என்ன சேர்த்து வைத்தானோ அதை இந்த ஜென்மத்தில் அடைகிறான். சோ நீங்க அடுத்த ஜென்மத்துல என்ன அடையணுமோ அதை இப்ப இங்கே சேர்த்து வைக்கணும். அவ்வளவுதான். இது வந்து நம்மளுக்கு நல்லா புரிய 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 நம்மளோட தேவையில்லாத பேச்சுக்கள் முதல்ல குறைஞ்சிரும். வீணா நேரத்தை தேவையில்லாதல செலவழிக்க மாட்டோம். தியானம் நிறைய பண்ணுவோம். நிறைய பேருக்கு சொல்ல இதுக்கான ஒரு முயற்சியை கண்டிப்பா எடுப்போம் நம்ம. சோ ஏன்னா நீங்க வந்து சொல்ல சொல்ல இந்த மாதிரி ஒரு ஆன்ம ஞானத்தை கொடுக்கறதுல வந்து அவ்வளோ நம்மளுக்கு வந்து, ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் ஒரு குரூப்ல இருக்காங்க, நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு போய் அது வந்து அவங்க மனசுல பதிஞ்சு அவங்களோட அந்த லைஃப் வந்து மனசை மாத்தக்கூடிய தன்மை வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஒரு ஆன்மாவை மாத்துறது. அதனாலதான் பத்ரிஜி வந்து அப்போ 40 வருஷமா எத்தனை பேரோட லைஃபையும் அந்த ஆன்மாக்களை வந்து முன்னேற்றம் செஞ்சிருக்காரு. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பின்னாடி ஒரு கேள்வியிலையும் வரும். அது வந்து இன்னும் ரொம்ப அழகா சொல்லுவாரு. நான் அப்பா அதை சொல்றேன். இப்ப உதாரணமா என்ன சொல்றாருன்னா,
பிறக்கும் போதே செல்வந்தனா பிறக்கிறான் அப்படின்னா அவனோட குண குண குணத்தை தான் பார்க்கணும், அதை தான் ஆராய வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து ஏழ்மையில பிறந்தாலும், அந்த ஏழ்மையிலே எனக்கு இல்லைன்னு பிறந்தாலும் அதை பொருட்படுத்தாம, அதை விட நம்மளை விட இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி சென்று உதவி செய்யறவங்களா இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்மத்துல செல்வந்தனாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்கு என்ன அததான் வந்து இவங்க எல்லாருமே உங்களால என்ன முடியுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த நிலைமையில என்னால இவ்வளவு முடியும் அப்படின்னா அதை கொடுங்க, ஏன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. இப்ப நம்ம வந்து யஜ்ஞம்லாம் நடக்கும்போது போய் டொனேஷன் கேட்கிறோம். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களால ஒரு மினிமம் 100 ரூபாய் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. இப்ப நீங்க கொடுத்து பழகுறீங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னா அதை கொடுங்க. நிறைய கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொடுக்கறது தான் முக்கியம் அப்படிங்கிறவனால இவரு அதை தான் சொல்றாரு. எனக்கு இவ்வளவுதான்ப்பா முடியும், ஆனா என்னைய விட கீழவும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போய் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு செய்யறவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல செல்வந்தராக பிறக்கிறார்கள். அது ஒருவரின் முன்வினை பயனோட ஜென்மத்துலதான் நிர்ணயிக்கிறது. சப்போஸ் ஒரு மனிதன் வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கால் ஒரு மனிதன் வந்து அவர் சேமிச்ச பணத்தை வந்து தான தர்மங்களுக்கு செலவழிக்கிறாரு. அதனால நிறைய பேரை வந்து அதனால ரொம்ப பயனடைகிறாங்க. அப்போ வந்து அதுல புண்ணியம் வருது அவருக்கு. அப்போ அந்த தனக்கும் பிறருக்கும் அது நன்மை செய்து அப்படிதானே நினைக்கிறோம். ஆனா அவர் வந்து அந்த பணத்தை எந்த வழியில சேர்த்தாரு, தீய வழியில அந்த பணத்தை சேர்த்தாரு அப்படின்னா அது என்ன தர்மம் பண்ணாலும் அது வீணாக தான் போகும். அதனால அந்த தர்மத்துக்கு வந்து ஒரு கெட்ட வினைப்பயன் தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் பணக்காரரா இல்லாமலே இருந்திருந்தா கூட அந்த ஜென்மத்துல வந்து அவரால் சில புண்ணியங்களை சேர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்ல, ரொம்ப எளிமையான சூழ்நிலையில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட அது வந்து துரதிருஷ்டசாலியா இல்லாம அந்த மாதிரி சூழ்நிலையில கூட ஒருவர் தம் முயற்சியால், அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முயற்சியை தான் இப்ப பத்திரிஜி நம்மள போட சொல்றாரு. என்ன சொல்றாரு? டெய்லி தியானம் பண்ணுங்க, அந்த டெய்லி தியானம் பண்ற முயற்சியே நீங்க போடுங்க அப்படிங்கிறாரு. உங்க கர்ம வினையை மாத்தணும், நான் வந்து இன்னும் பல பிறவிகள் வந்து திருப்பி திருப்பி பிறக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு முயற்சி செய்யணும்ல. அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த நிலையில நாம இந்த ஜென்மத்துல பிறந்திருந்தாலும், மிக ஏழ்மையா இருந்தாலும் இல்ல ஒரு எளிமையான குடும்பத்துலதான் இருக்கோம், ரொம்ப பணம் இல்லைனாலும் உங்களால என்ன முடியுதோ அந்த முயற்சியை போடுங்க. சோ கடும் முயற்சி செய்து அவங்கள வந்து அவங்களோட உறுதி, அந்த வந்து என்ன சொல்றது, அந்த மன உறுதியும் அந்த முயற்சியும் இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்துல இருந்து தன்னை மீட்டுக்கிறதுக்கான அறிவை வளர்த்து கொண்டு அந்த கஷ்டத்துல இருந்து தைரியமாக வெளியில வந்து அந்த நிலையில இருந்து அந்த ஆன்மா உயர்நிலைக்கு போகுது. சோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு வயசு ஆயிருக்கு, ஒரு 40 வயசு 50 வயசு 50 வருஷம் பூமியில வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா இப்ப கடைசி ஒரு 3-4 வருஷம் தான் நம்மளுக்கு இந்த ஆன்ம ஞானம் கிடைக்குதுன்னா அப்ப நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை கத்துட்டு வந்திருக்கோம் இந்த 40 வருஷமா. ஒரு இசையா இருக்கட்டும், ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு கலையா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பா இருக்கட்டும், எல்லாம் கத்துக்கிட்டே தான் வரும். ஆனா அதுல முக்கியமானது என்னது? இந்த ஆன்ம ஞானம். சோ இத கத்துக்க 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 என்ன, நம்ம அறிவு வளரும் போது அதை வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வர சேலஞ்சஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஞானம், அந்த அறிவு வந்து ஞானமா மாறும்போது நம்மளுக்கு அந்த கர்மால இருந்து வெளியில வர முடியும், நம்ம ஆன்ம முன்னேற்றமும் சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ எளிமையா நான் இந்த சூழ்நிலையில தான் பாருக்கேன், என்னால முடியலப்பா, என்கிட்ட கார் இல்ல, நான் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது. நம்மளால என்ன முடியுதோ அந்த முயற்சியை போட்டு அந்த உறுதியா இருந்து விடாமுயற்சி எடுத்து அறிவால நம்மள நாம எவ்வளவு தூரம் முன்னேற்றிக்க முடியுமோ, இந்த பிறப்பு கிடைச்சதே ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. சோ அந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆன்மாவையும் நம்ம அறிவையும் விரிவாக்கி கொள்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட முன்னேற்றம் இருக்கும். 6வது கேள்வி வந்து என்ன கேட்கிறாரு? பிறப்பின் சில வெளிப்படையான வேறுபாடுகள் எனக்கு விளக்கம் தருவீர்களா?
சிலர் நிறம் குறைந்தவர்களாகவும் சிலர் வெள்ளை தோலுடனும் பிறப்பது ஏன்? வெள்ளை தோல் மனிதன் கருப்பு நிறத்தினை விட வளர்ச்சி பெற்றவன் ஆன்மாவா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கே, ஏன் இப்படி வந்து ஒரு உலகத்திலே வந்து இவ்வளவு வேறுபாடான மனிதர்கள் பிறக்கிறாங்க? வெள்ளை தோல் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்த ஆன்மாவா அப்படின்லாம் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது வெள்ளை நிறமோ கருப்பு நிறமோ அதெல்லாம் ஒரு மனிதனை ஒரு சிறப்புலாம் ஒன்றும் கொண்டு போறது கிடையாது. மனிதனின் அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து நிறம் ஒரு காரணமே இல்லை. அது எந்த வேறுபாடு அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க எந்த நிலத்துல எந்த சூழ்நிலையில எந்த என்விரான்மெண்ட்ல பிறக்கிறாங்களோ அந்த தட்பவெப்பநிலை, அந்த சீதோஷண நிலை, அந்த நிலத்தின் தன்மை, இதெல்லாம் தான் அதை வந்து நிர்ணயிக்குது. அந்த சுயம், அந்த ஆன்மா வந்து அதுதான் வந்து அங்க பிறக்கணும்னு முடிவெடுத்து அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுல பிறக்குது. இப்ப நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சூழ்நிலை தான் சாதகமா இருக்குன்னா அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்ப பிறந்திருக்க மாதிரி இந்தியால தமிழ்நாட்டுல இப்படி பிறக்கிற மாதிரி இருப்போம் நம்ம. இப்ப இதெல்லாம் நாம டிசைட் பண்ணிட்டு வர்றதுதான், இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து முன்ன காலம் மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆன்மீகமா முன்னேறியவர்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா நாட்டிலையுமே சில முதிர்ந்த ஆன்மாக்களும் இருப்பாங்க, சில வளர்ச்சி பெற வேண்டிய ஆன்மாக்களும் இருப்பாங்க. எல்லாமே கலந்துதான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ யூகேலயோ பிரிட்டன்லயோ யூகேலயோ இல்ல யுஎஸ்லயோ பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அங்கேயும் வந்து நிறைய சேனலிங் பண்ற இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சேனலிங் பண்றது எல்லாம் வந்து ஃபாரின்ல இருந்தா வரும். ஆனா நம்ம நாட்டுல இருந்து பார்த்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி, ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஞானத்தை வந்து பாட்டு மூலமாகவும் அவங்க பெற்ற அனுபவத்தை வந்து ஒரு திருமூலர் மாதிரி ஒரு மந்திரமாகவும் இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா சேனலிங் மூலமா எனக்கு இந்த மெசேஜ் வந்தது, இந்த ஸ்டார் பீன்ஸ்ல இருந்து இந்த மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்றாங்க. பட் மொத்தத்துல ஞானம் எல்லாம் ஆன்மீக ஞானம்ங்கிறது ஒண்ணுதான். அதுல வந்து அது வேற ஆன்மீக ஞானம், இது வேற ஆன்மீக ஞானம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். எல்லா நாட்டிலையுமே எல்லா இனத்திலையுமே எல்லா பகுதி உலகத்துல உள்ள எல்லா பகுதியிலுமே எல்லா ஆன்மாக்களும் கலந்துதான் வருவாங்க. முதிர்ச்சி பெற்ற ஆன்மாக்களும் வருவாங்க, முன்னேறக்கூடிய வேணுங்கிற ஆன்மாக்களும் வரத்தான் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொல்றாருன்னா கலப்பு திருமணங்களை பற்றியும் இந்த மாதிரி இனம் மாறி வேறு வேறு நாட்டவங்கெல்லாம் கலப்பு திருமணம் பண்றாங்கல்ல, அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அதுவுமே வந்து போன ஜென்மத்துல அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்புல இருந்திருப்பாங்க. அவங்கள இந்த ஜென்மத்துல திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அன்பு திருப்பி மலர்ந்து அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து அடுத்து அடுத்து அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, தற்கொலை பற்றி நீங்கள் எதுவும் கூறவில்லையே, அது எவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் செயல் மாபெரும் குற்றம். அது மாபெரும் குற்றம் அல்ல, மாபெரும் முட்டாள்தனம் அப்படின்றாரு. அதாவது இப்ப நான் வந்து படிச்சுக்கிட்டே வரேன், ஸ்கூலுக்கு போறேன். 5ஆம் கிளாஸ்க்கு மேல என்னால படிக்க முடியல, எனக்கு அவ்வளவுதான் திறமை இல்லை, என்னால வந்து அந்த இதை பாஸ் பண்ண முடியலங்கிறக்காண்டி ஸ்கூலை விட்டே வெளியில போனா ஒவ்வொரு வட்டமும் நீங்க ஒவ்வொரு பிறப்பிலையும் உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு வெளியில வெளியில வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? எப்பதான் நீங்க வந்து படிச்சு முடிச்சு ஒரு பட்டம் வாங்கி அதை பண்ணுமோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மாவும். நான் வந்து இங்க கத்துக்க வேண்டிய லெசனை கத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம முன் பிறவியோட விளைவை தான் தூக்கிட்டு வரோம். ஆனா அதை நாம நாம செஞ்ச அந்த இதையே நம்மளாலே தீர்த்துக்க முடியலன்னா அப்ப எப்போ அது அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க எத்தனை தடவை தற்கொலை பண்ணாலும் அந்த நீங்க எடுத்துட்டு வந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்காத வரைக்கும் நீங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இப்போதைக்கு தள்ளி போடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயல்.
அது இப்பவே முடிச்சு எவ்வளவு கஷ்டம்னாலும் இப்பவே அனுபவிச்சு இப்பவே முடிச்சு வெளியில வந்துடணும். அதுதான் சரி. ஏன்னா அந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டதுக்கான உரிமை அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அஹ் அது வந்து தற்கொலைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க நினைக்கிற மாதிரி அங்க விடுதலையே கிடைக்காது. இப்போ வந்து இந்த கஷ்டத்துல இருந்து நான் ஓடி போய் நான் இறந்துட்டா வந்து ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு நினைக்குதுல, அது அப்படி கிடையவே கிடையாது. அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த புவர்லோகத்துக்கும் போக முடியாது, பூமியிலும் இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த நார்மலா உடலை நீத்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டு இந்த உடம்ப வந்து வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு மேல நம்மளுக்கு உயர் ஆன்மாக்கள் நம்மளோட கைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நீ போனியா, இந்த பிறவியில என்னெல்லாம் கத்துக்கிட்ட, வா உன்னைய கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பூவர்லோகமோ சுவர்லோகமோ நாம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அங்க ஒரு கைடு கண்டிப்பா தேவை. ஆனா நீங்க நம்ம வந்து அந்த தற்கொலை பண்றவங்களுக்கு வந்து அவங்க வரவே மாட்டாங்க. நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த உதவியும் இல்லாம பல வருடங்களாக அங்கே இருந்துட்டு அது வந்து உணருமா, ஐயோ நான் தற்கொலை பண்ணது தப்பு அப்படின்னு உணரும் போதுதான் அவங்க வந்து கைடு, அந்த ஸ்பிரிச்சுவல் கைடுங்கிறவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போய் திருப்பியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து திருப்பியும் ஒரு பிறவி எடுக்க வேண்டியது வரும். ஸோ தற்கொலை வந்து ஒரு அஹ், தற்காலிகமா செய்யற ஒரு விடுதலைன்னு நினைச்சா கூட அது உண்மையான விடுதலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா நிம்மதியாவே இருக்க முடியாது உங்களால. மாறாக சூட்சும உலகத்துல வந்து ரொம்ப துக்கமா இருப்போம் நம்ம. அந்த சூழ்நிலையை உண்டாக்கும் மாதிரியே திருப்பி திருப்பி துரதிருஷ்டவசமாக அங்க வந்து நம்மளால என்ன செய்யணுமோ அங்க என்ன செய்யணுமோ அது செய்ய முடியாது அப்படின்றாரு. அவனு அந்த எத்திரிக் உடல், நம்மளோட எனர்ஜி பாடி இருக்குல்ல, இத வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி பிச்சு எடுக்கிறோம். அது வந்து நம்ம உடலை விட்டு தானா நீங்கணும். உடல் சுருங்கி உடல் வந்து இதுக்கு மேல இந்த ஆன்மாவை தாங்க முடியாதுங்கிற அளவுக்கு அது சுருங்கி அதோட இயக்கம் எல்லாம் குறையும் போது அந்த எத்திரிக் பாடி வெளியில வர்றது வேற ப்ராசஸ். இப்ப நம்ம வந்து வம்புக்கு அதை புடிச்சு இழுக்கும் போது அந்த எத்திரிக் பாடி வந்து ரொம்ப செதஞ்சு போயிருமா. அதனால அதை வந்து திருப்பி அதை வந்து நார்மலா அந்த ஒரு எத்திரிக் பாடி எனர்ஜியை கொண்டு வர்றது அவ்வளோ வந்து சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து தன் புரியாம அந்த தற்கொலை பண்ணிட்டு திருப்பி வந்து அது அந்த ஒன்ஸ் அந்த உடம்பை விட்டு வெளில வந்தோன்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி அந்த உடலுக்குள்ளேயும் போக முடியாது, சூட்சும உடலுக்குள்ளேயும் போக முடியாம இந்த எத்திரிக் பாடி வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால தற்கொலை செய்யும் பட்சத்துல வந்து அவங்களுக்கு சாதாரணமா சூட்சும உலகின் உதவியாளர்களும் அவனுக்கு உதவ வரமாட்டார்கள். நல்லபடி இறந்து சூட்சும உலகில் நுழைபவர்கள் மட்டுமே உதவி கிடைக்கும். நல்லபடியா நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டு இந்த உடல் இனிமே வந்து நம்மளுக்கு இந்த ஆன்மா குடியிருக்கிறதுக்கு இது பயன்படாதுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நான் அந்த உடல் வந்து அந்த ஆன்மா அதை விட்டு போகும்போதுதான் அங்க சூட்சும உலகத்துல இருந்து உதவியாளர்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அது வரைக்கும் அங்க உதவியே கிடைக்காது அப்படின்றாரு. அதனால இந்த மாதிரி ரெண்டுங்கட்டான் சூழ்நிலையில எல்லாம் இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, இல்ல தேவதைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏன் அவங்க வந்து அவங்களோட வாழ்வை வந்து ஏன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல? ஏன் நாட்டுக்கு நாடு இப்படி போரெல்லாம் நடக்குது, ஏன் சண்டைலாம் வருது அப்படின்னு கேக்குறாரு. அதனால அமைதியே இல்லாம போகுது, ஏன் கடவுளால போரை தடுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கீதையில படிச்சனால நம்மளுக்கு தெரியும். கிருஷ்ணர் எவ்வளவோ முயன்றும் அந்த போரை தடுக்க முடியல. மகாபாரத போர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தடவை தூது போனாரு, என்னென்னவோ செஞ்சாரு. ஆனாலும் துரியோதனனை வந்து மாத்த முடியாது. ஏன்னா அந்த அந்த ஆன்மா, துரியோதன ஆன்மா வந்து அவரே தன்னை மாத்திக்கிட்டாதான் முடியும். கிருஷ்ணர் போய் அவரை வந்து மேஜிக் பண்ணி எல்லாம் மாத்த முடியாது. இது வந்து அவரே அவரை வந்து மாத்தும் போதுதான் அது வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அதாவது போர் எப்படின்னா ஒரு நாடு வந்து இது எல்லாமே பேராசைனால
ஒருத்தரோடது ஒருத்தர் ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காக வர்றதுதான் போர்லாம். அவங்கவுங்க உரிமைய அவங்கவுங்க அனுபவிக்கிறதுக்கு நாம விட்டோம்னாலே இந்த போரெல்லாம் வரவே வராது அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அளவற்ற ஆசைதான் காரணம். இப்ப இந்த நாடும் நம்ம கூட வந்துருச்சுன்னா அப்படிதானே. இப்ப நம்மளுக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில இருந்து பார்த்தா தெரியும், எல்லாமே அளவற்ற ஆசையினால வர பேராசையினால வர ஒரு விளைவுதான் இது. அந்த நாட்டுல அந்த வளங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க அதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்க அனுபவிக்கிறதுக்கான தகுதியை பெற்று வந்திருக்காங்க அப்படிங்கறதுல நம்ம இருந்தோம்னா அது தானாவே நல்லா இருக்கும். அதாவது ஒரு நண்பர்கள் மாதிரி ஒரு நாடு இருந்தோம்னா அங்க இருக்கிற இதையும் நம்மளும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது பொதுவாவே எல்லாருக்கும் அமைதியை தான் விரும்புறோம். ஆனா அளவற்ற ஆசை பேராசைனாலதான் இது எல்லாமே நடக்குது. ஒருத்தரோட உரிமைய ஒருத்தரோட பொருளை நம்ம ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கும் போதுதான் போரெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேக்குறான்னா, ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஆன்மா உறக்கத்தின் போது அந்த உணர்வுடன் செயல்படுகிறார்களா? உடலை விட்டு சூட்ச்ம உடல் பெற்ற ஞாபகங்கள் மறுபடி உடலுக்குள் புகுந்த பின்னர் அவர்களுக்கு சாத்தியமா? அதான் ரொம்ப முதிர்ச்சி பெற்ற ஆத்மான்னு வச்சுக்கோ, அவங்க அடிக்கடி சூட்ச்ம பயணம் போறாங்க. அது போயிட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? மறுபடி உடலுக்குள் புகுந்த போது அவர்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அவரு திருப்பி என்ன கேக்குறான்னா, நீ எந்த மனிதனை முழு வளர்ச்சி பெற்ற மனிதன் என்று சொல்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 600 பிறவிகள் தாண்டினாதான் அவங்களுக்கு முதிர்ச்சி நிலையே அந்த ஆன்ம முதிர்ச்சி நிலையே வரும் அப்படின்றாரு. அதாவது முதல் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நழுவி நழுவி வரும். செய்ய வேண்டியதை செய்ய முடியாம புரிய வேண்டியதை புரியாம அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே அவங்க வர வர 600 500 பிறவிகள் தாண்டிதான் ஒரு கடைசி இருக்கிற 50 60 பிறவிகள்ல தான் அவங்களால ஒரு முதிர்நிலைக்கே வர முடியும். தியானம்னு ஒண்ணு இருக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்டு ஓஹோ அப்படின்னு செய்யறதுக்கு ஒரு முயற்சியாவது எடுக்க முடியும். அந்த மாதிரிய ஆஹ் இப்போ அதாவது அந்த அந்த நிலைமையிலதான் நீ இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஆச்சாரிய இந்த ஆத்தருக்கு இந்த புத்தகத்தோட ஆசிரியருக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி 500 600 பிறவி முடிச்சுட்டு இந்த 50 60 பிறவிகள்ல இருக்கிறனால அவங்க நம்மளுக்கு உதவி செய்யறாரு. எதுக்கு சூட்ச்ம பயணம் எல்லாம் போய் எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாரு. சோ அவர் ஒரு அவரா முதிர்வு நிலைக்கு வரலன்னா கூட முதிர்வு நிலைக்கு அவரை கூட்டிட்டு போறாரு இவர். சோ இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சது இல்ல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியில உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. எதையுமே நீ அந்த நிலையில இல்ல, இந்த பிறவியில நீ அந்த முதிர்வு நிலையில இல்லைனாலும் உனக்கு அந்த வாய்ப்பு நான் உன்னை கூட்டிட்டு போய் எல்லா ஞானத்தையும் உனக்கு சொல்லேன். அந்த வரம் உனக்கு கிடைச்சத அதை நன்றியுடன் ஏத்துக்கிட்ட அதை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கதான் பத்திரிஜி என்ன கத்துக்கிட்டாரோ அதை எப்படி நம்ம எல்லாருக்கும் சொன்னாரோ அந்த புக்கை நம்ம படிச்சு நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இது நாம பெற்ற இந்த ஆன்மீக ஞானத்தை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உன்னோட வேலையே அப்படின்னு சொல்றாரு. ஏன் உனக்கு அந்த உயர் ஆன்மாக்கள் உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ அனுபவிச்சதை போய் மத்தவங்களுக்கு சொல்லு. இப்படி இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படிதான், இந்த லா ஆஃப் கர்மா, இப்படி தற்கொலை பண்ணக்கூடாது, வேறுபாடு கிடையாது, நிறத்தினால முதிர்வு பெற்ற ஆன்மாலாம் கிடையாது, இதெல்லாம் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பணியை உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். உனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். நீ போய் இதை தீவிரமா செஞ்சு அதுல நம்ம நீ முன்னேறி வந்தேன்னா நீ உடலை விட்டு சூட்ச்ம உலகம் போகும்போது அங்கு நடப்பன எல்லாமே உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எப்ப நீ இந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வரியோ அப்போ உனக்கு சூட்ச்ம உலக பயணத்துல போயிட்டு வரும்போது எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மரணம் தாண்டிய வாழ்வு பற்றிய அறிவு உன்னை மேலும் மேலும் மேம்படுத்தி பலப்படுத்தும்.
அதாவது இவருக்கு அந்த ஞானம் கிடைச்சனால மத்தவங்களை விட சீக்கிரமா நீங்க ஒரு முதிர்வு நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ஆஹ் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருச்சு, நான் வந்து மத்தவங்களை விட ரொம்ப மாறுபட்டவன், ரொம்ப உயர்ந்தவன், நான் ரொம்ப மேம்பட்டவன் அப்படிங்கிற மனப்பான்மை தேவையே இல்லை. கர்வம் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்றாரு. எப்பயுமே நான் இதை கத்துக்கிட்டேன்ப்பா, நான் உன்னை விட மேன்மையாயிட்டேன், நான் உங்களை எல்லாம் விட ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனசளவுல கர்வம் பட்டோம்னா மேலு உலகத்திலிருந்து வரும் உதவி நிறுத்தப்படும் அப்படின்னே சொல்லிட்டாரு. நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க இந்த உதவி வந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம சூட்சும பயணத்துல கூட்டிட்டு போய் எல்லா அனுபவங்களையும் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா கர்வம் வந்துருச்சு, நான் தான் எல்லாம் பண்றேன், உனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பத்திரிஜி என்ன சொல்றாரு, நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்பேரிசன், நோ பிளேமிங் எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன அந்த கீவேர்ட்ஸ், முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் நம்மளுக்கு. அப்புறம் கடைசி கேள்வி வந்து 10வது கேள்வி, நான் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பதற்கு அது ஏதாவது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஏதாவது சில சூழ்நிலை தான் காரணமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு ஆன்மா வந்து மிருக உலகத்துல இருந்து புல்லாய் பூண்டாய் அது தாவரமா இருந்து புழு பூச்சியா இருந்து மிருக உடலை எடுத்துட்டு வந்து மனித உடலுக்கு ஃபர்ஸ்ட் நுழையும் போது ஒரு ஆண் உடலை எடுக்கும்போது ஆணுக்குன்னு சில குணாதிசயங்கள் ரொம்ப ஆழமான குணாதிசயம் இருக்கும், அதை கத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த ஒவ்வொரு பிறவிலையும் ஆண் குணாதிசயத்தை கத்துக்கிட்டு அப்புறம் பெண் குணாதிசயத்தை கத்துக்கணும்னு வரும். சோ இந்த மாதிரி அது பண்ணும்போது 2 குணங்களும் சமநிலைக்கு வர்ற வரைக்கும் மாத்தி மாத்தி பிறந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ 2 குணங்களையும் அது வந்து ஃபுல்லா வந்து மேன்மைப்படுத்தி ஃபுல்லா முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் அதோட குணாதிசயங்களை முழுசா கத்துக்கிற வரைக்கும் மாத்தி மாத்தி பிறக்கும். எந்த குணம் வந்து அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த பிறவி எடுக்கும். இப்ப பெண் குணாதிசயம் வந்து அந்த ஆன்மாக்கு அந்த அனுபவம் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பெண் உடலை எடுத்துட்டு வந்து அந்த பெண் உடலுக்கு தேவையான குணாதிசயங்கள்ல அது வாழ்ந்து அதோட அனுபவத்தை பெறும். சோ இது வந்து எதுவுமே வந்து ஆண் உடல் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்ப தலைவனா இருக்கணும், பொறுப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா பெண் உடல் எடுக்கும்போது எப்படி இருக்கும், குடும்பத்தை நிர்வகிக்கிறது, அன்பு செலுத்துறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம குடும்பத்தினருக்கு எல்லா வேலையும் எல்லா இதையுமே செய்யறது, அது வேற குணாதிசயம். பொறுப்புகள் எடுக்கிறது இதெல்லாம். சோ இது வந்து எதுவுமே திட்டமில்ல, அது 2 சமநிலை வர வரைக்கும் மாத்தி மாத்தி பிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கேள்வி அவர் வந்து கேட்ட கேள்வியில வந்து கேள்வி பதிலாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். மாஸ்டர்ஸ், நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன், முன் வாருங்கள். மேடம், எனக்கு ஒரு டவுட் மேடம். மேடம், மாஸ்டர், எனக்கு சொல்லுங்க ஒரு சார், டவுட் மேடம். சொல்லுங்க. அதாவது இது வந்து நான் டிவைட் பண்ணல, என் மனசுல பட்டதை கேட்குறேங்க. இப்போ வந்து பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு சைக்கிளிக்காக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வாழும்போது சடங்குகள்லாம் செய்கிறோம், நிறையா சடங்குகள்லாம் செய்கிறோம். அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம குடும்பத்தில் செஞ்சுக்கிறோம். இறந்த பிறகு நம்ம நம்ம பாடி வெக்கேட் ஆகிடுது. நம்ம வந்து நீத்தார் சடங்குலாம் செய்கிறோம்ல மேடம், அது 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 வந்து உத்தமமாக இருக்குமா நீத்தார் சடங்கு செய்யறது? நீத்தார் சடங்கு நீத்தார் சடங்கு செய்கிறோம்ல மேடம், ஆஹ் அது வந்து அந்த மாதிரி செய்யலாமா? சார், அது நம்ம திருப்திக்கு செய்யறதா, அது அந்த ஆன்மாவை போய் எதுவுமே சேராது. அது அவங்களுக்கு வந்து நீங்க செய்யறனால அவங்க புண்ணியம் அடைய போறது இல்ல. அவங்க என்ன இந்த பூமியில இருக்கும்போது என்ன கர்மா செஞ்சிருக்காங்களோ அதோட வினைப்பயனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நீங்க இங்க செய்யறது எதுவுமே போய் அவங்களுக்கு ரீச் ஆகாதுன்னு தான் இதுல படிச்சனா இல்ல வந்து வேற இதுல படிச்சனா எனக்கு தெரியல. பட் நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். இதுல முன்னாடியே ஒரு தடவை வருமா இருக்கும், ஏன்னா இந்த கேள்வி பதில்ல வரல.
சப்போஸ் முன்னாடி ஒரு புக்ல படிச்சது மாதிரி இருக்கு. நாம இங்க செய்யறது எதுவுமே அவங்களுக்கு போய் ரீச் ஆகாது. ஏன்னா அவங்க ஒன்ஸ் உடம்ப விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இந்த பந்தமே இருக்காது. இன்னைக்குதான் ஒரு மாஸ்டர்ட்ட இருந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் ஒரு படத்துல அண்ணன் தங்கச்சியா நடிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த படத்துல வந்து கணவன் மனைவியா நடிக்கிறாங்க. சோ இந்த கேரக்டர் பந்தம் வந்து அப்படியே ஒன்ஸ் வந்து ஒரு ஆக்டரும் ஒரு ஆக்ட்ரஸும் அண்ணன் தங்கச்சியா நடிச்சா எல்லா படத்துலயும் அண்ணன் தங்கச்சியா தான் நடிக்கணும்னு இருக்கா? கிடையாது. சோ அந்த பந்தங்கிறது அங்கேயே க்ளோஸ் ஆயிருது. சோ ஒரு தடவை நம்ம வந்து அந்த உறவு வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடுத்த ஜென்மத்திலேயே அது உறவாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அந்த பந்தம் அந்த உறவு எல்லாமே அந்த ஒரு பிறவியோட முடிஞ்சிருச்சு. சோ அதனால நீங்க வந்து அவங்க நம்ம உறவினர்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த உறவிலேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க ஒன்ஸ் பாடி விட்டாங்கன்னா அந்த உறவே போயிடும். உறவுங்கிறதே கிடையாது. ஸோ அப்ப அதனால வந்து இது படிச்ச வரைக்கும் அது போய் சேராது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பலனும் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த நீத்தார் சடங்கு பண்றது வந்து நம்மளுடைய நம்ம திருப்திக்கு வாழும் ஆ, ஆன்மாக்களின் பலனுக்காக தான் பண்றோம். ஆமா ஆமா அவங்களுடைய நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணிக்கிறோம். தான். யூஸ்வலா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இருக்கும்போது அவங்கள பத்தின அருமை பெருமை எல்லாம் தெரியாம சண்டை போட்டு மனஸ்தாபத்துல எல்லாம் பண்ணிட்டு அவங்க போன பிறகு ஏதோ அவங்களுக்கு செய்யற சடங்குனால அந்த நம்ம கத்துக்க வேண்டியதோ இல்ல நாம அவங்களுக்கு செஞ்ச தப்ப வந்து திருத்திக்கலான்னு பாக்குறோம். ஆனா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யாது அப்படின்றாரு. இது நம்மளோட சடங்கு திருப்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே இந்த புக்ல ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் நான் எங்க படிச்சேன் ஞாபகம் இல்லை எனக்கு. எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி. ம். மாஸ்டர்ஸ், இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். கையை உயர்த்தினால் நான் நன்மைக்கு எடுக்கிறேன். முன்வாருங்கள். மேடம் நல்லா தெளிவாக கூறினார்கள். கையை உயர்த்தினால் நன்மைக்கு கொடுக்கிறேன். முன்வாருங்கள். சந்தேகங்களை கேளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். அது அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும். முன்வாருங்கள். மாஸ்டர்ஸ், மேடம் அப்படி யாரும் முன் வரவில்லை என்றால் நான் அடுத்த நிகழ்ச்சி தியானத்துக்கு போலாம் சார். தியானத்துக்கு போறேங்க. இதோடைய தொடர்ச்சி வந்து நாளைக்கு பகுதி 4 நடக்கும் இது 9 மணிக்கு. இதோட தொடர்ச்சி அதாவது கேள்வி பதிலோட முடிஞ்சிருச்சு சார். ஏன்னா நம்ம முன்னாடியே கொஞ்சம் இது பார்த்துட்டோம். நாளைக்கு வேற இது பார்ப்போம். டாபிக் வந்து சோல் ஜெர்னி தான். பார்ட் ஆமா 4. ஓகே. அதான் அதாவது சோல் ஜெர்னின்னு சொல்றத விட வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம உம் தியானத்தினால நம்ம எப்படி முன்னேறோங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதை சொல்றேன். ஓகே, சரிங்க மேடம். ஓகே. நண்பர்களே, இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். மேடம், நான் இறுதியில நன்றி சொல்றேன் மேடம். ஓகே ஓகே அட் தி எண்ட் தேங்க்ஸ் ப்ரப்போஸ் பண்றேன் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடி கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, மாஸ்டர்ஸ், இன்னும் 45 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே செல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ் அல்லது ரெடியூஸ் யுவர் தாட்ஸ். உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது
35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இந்த 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ் கடைசி ஒரு நிமிடம். கடைசி 20 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலக்கவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர் திரு ரவி சார் நன்றின்னு சொல்லியிருக்காருங்க சாட் பாக்ஸ்ல. நன்றி சார். நீங்க இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்ப்பது இல்லாமல் கமெண்ட் செய்யுங்கள். தயவுசெய்து கமெண்ட் செய்யுங்கள். அடுத்ததாக நாளை காலை 4 மணிக்கு பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன் நடைபெறுகிறது. அதில் பிரம்மரி பிராணாயாமமும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன். நாளை 26/2/26 காலை நிகழ்ச்சிகள் கிடையாது. இந்த பேட்ச் 11 முடிவுற்றது. பேட்ச் 12 இத்துடன் 2-3 மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ளது. நாளை மாலை 9 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். அதில் எப்பொழுதும் போல் முதல் 45 நிமிடங்களுக்கு ஆன்மீக ஞானம் பகிர்தல். நமது சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்கள் மீண்டும் அந்த ஆன்மீக ஞானம் பகிர்தலை தொடருவார்கள். அடுத்ததாக எப்பொழுதும் போல் தியான பயிற்சி இறுதியில் நடைபெறும். நண்பர்களே, இன்று அந்த ஆன்மீக ஞான பகிர்தலில் சோல் ஜேர்னி பார்ட் 3 ஆன்மாவின் பயணம் பகுதி 3 என்ற தலைப்பில் மிக சிறந்த முறையில் அந்த நிகழ்ச்சியை ஆன்மீக ஞானம் அளித்த நமக்கு அளித்த சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். அடுத்தது எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமாக டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மேடம், ஐ எம் எண்டிங் தி செஷன்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மேடம், நான் செஷன் க்ளோஸ் பண்றேன் மேடம். செஷன் எண்ட் பண்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல் மாஸ்டர்ஸ். மீண்டும் நாளை காலை பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷனில் சந்திப்போம். நன்றி.